சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். என்னால உங்க உயிர் போறதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். காஞ்சனா, தர்மத்தின் வாழுதனி சூது கவும். ஆனா தர்மந்தான் கடைசியில் ஜெயிக்கும். நீதாம்மா ஜெயிப்ப. எந்த கஷ்டம் துன்பம் வந்தாலும் நீதான் ஜெயிப்ப. காஞ்சனா, என்னம்மா இதெல்லாம்? அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போறாரு, நீ அதுக்கு சரிங்கிற? தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா. காஞ்சனா, உனக்கு அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. ராமையா, போன காரியம் என்னாச்சு? உன் செல்ல பொண்ணு மூக்கால அழுதுருப்பாளே. காஞ்சனாவுக்கு நான் நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன், இப்பவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தும் அவ எனக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ குணம் அப்படி. காஞ்சனா மாதிரி ஒரு ஸ்டாப். உன்னை காஞ்சனா ஸ்ருதி பாட சொல்லல, அந்த விளக்கமாறு என்ன சொன்னா அத சொல்லு. இல்ல, காஞ்சனாட்ட கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லியிருக்கேன். அவ செய்வான்னு நான் நம்புறேன். நீ நம்புறது முக்கியம் இல்ல, அது நடக்கணும். இல்லன்னா உன் உயிரோட அபிராமி உயிரும் சேர்ந்து போயிடும். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் செஞ்சிடாதம்மா. அபிராமிங்கிற ஒரு வார்த்தைக்காகத்தான் நீ சொன்னதுக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேன். ஓகே, அப்ப காஞ்சனா கேஸ வாபஸ் வாங்குற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இனி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறது போகாதது எல்லாம் உன் அருமை மக கையில தான் இருக்கு. கோ டேக் ரெஸ்ட். இவர் சொல்ற மாதிரி காஞ்சனா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுவாளா? கண்டிப்பா காஞ்சனா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுவா. அதான் கவிதாவோட ராசி. மம்மி, மம்மி, என்ன வசந்தி? ஐயோ, என்ன என்னன்னு சொல்லு. என்ன? டாடி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இது மம்மிக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தானம்மா? அப்படியா மம்மி? டாடி, ஆனா அருணோட அப்பா இதுக்கு ஒத்துக்கணும்ல? அவங்களோட சம்மதத்தோட தான் இது நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாடி. தேங்க்யூ. ஏய், பாத்து போ. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. நிர்மலா, உன்னை நாங்க கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சா அது உன்னையும் உன் மனசையும் பாதிக்கும். அதுவே நீயே புரிஞ்சுக்கிட்டு போனா உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். ஒன்னு தெரியாதவங்களுக்கு நாங்க தத்து கொடுக்கலையே. வந்திருக்கிறது உன் சொந்த அப்பா தானே. எல்லாத்தையும் இழந்து நம்பிக்கையை மட்டும் இழக்காம இத்தனை வருஷமா மனைவியையும் குழந்தையும் தேடி அலைஞ்சிருக்காரே, நீ கிடைச்சது அவருக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. இதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு எல்லாம் புரியுது மேடம். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெத்தவங்க இல்லாத குறையே தெரியாம என்னை இத்தனை வருஷமா வளர்த்தீங்க. இந்த காப்பகம் தான் எனக்கு வீடு, பள்ளிக்கூடம் எல்லாம். இப்படி திடீர்னு வெளியில போசுனா எப்படி மேடம்? எங்க அம்மா இல்லைங்கிறது மறக்க முடியாத ஒரு பெரிய சோகம். அதை விட எனக்கு குடும்பம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம்தான். அது எனக்கு திரும்ப கிடைச்சது அதை விட பெரிய சந்தோஷம்தான் மேடம். ஆனா இங்கேருந்து போகணுன்றது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. நான் இங்கே இருந்துடுறேனே, ப்ளீஸ். உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த அப்பாவோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயும் உங்க அம்மாவும் கிடைச்சிடுவீங்கிற நம்பிக்கையில எத்தனை வருஷம் எங்க பார்த்தாலும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
என் மனைவி இறந்து போன விஷயம் கூட தெரியாம இத்தனை வருஷம் நான் பட்ட வேதனை. நிர்மலா, உன்னை பார்த்ததுதாம்மா தெரிந்தது. உன் அண்ணன் அருண் இருக்கான்ல, அருண்மா, அவன் எப்ப பார்த்தாலும் உன் வயசுல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா, அப்பா என் தங்கச்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாளா, இந்த மாதிரி இருப்பாளா, இப்படிலாம் கேட்பான். அது மட்டும் இல்லப்பா, ஏன்பா நான் அப்பா மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்களே, அப்படின்னா தங்கச்சி அம்மா மாதிரி இருப்பாளான்னு கேட்பான். எப்ப பார்த்தாலும் சதா உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாப்பா. நான் அவன்கிட்ட போய் உன் தங்கச்சி கிடைச்சிட்டாடா, ஆனா நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொன்னா அவன் என்னமா நினைப்பான்? இதுக்காக நான் எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ சோதனைகளை தாங்கியிருக்கேன் தெரியுமா? என் மனைவி எனக்கு இல்லை, இனிமே அவ கிடைக்கவே மாட்டாங்கிற கொடுமையான உண்மையை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? நீயாவது கிடைச்சியங்கிற சந்தோஷத்துல தான்மா, அந்த நினைப்புலதான் இன்னும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீ வரமாட்டேன்னு சொன்னா நான் எப்படி போவேன்? அப்படியே போனாலும் உன் நினைப்பே என்ன கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரம் கொண்டு போயிடும். உன் அப்பா பாசத்துக்கு முன்னால நாங்கெல்லாம் சாதாரணம். நீ உங்க அப்பா கூட போனாலும் கூட நீ நினைச்சப்பெல்லாம் இங்க வரலாம். உன்னை யாரும் இங்க வரக்கூடாதுன்னு தடை சொல்ல முடியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு எப்படியோ அப்படிதான் உனக்கு இனிமே இந்த காப்பகம். அடிக்கடி வரக்கூடாது. வா, இனிமே உங்க பொறுப்பு. ஹாய் ஹாய் வசந்தி. ஹேய், நான் உனக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். நான் உனக்கு 2 கிளாட் நியூஸ் வச்சிருக்கேன். என்னது சொல்லு. முதல்ல நீயே சொல்லு. ஹேய், இங்க பார், நீ தானே 2 குட் நியூஸ் இருக்கனே, நீ முதல்ல சொல்லு. முதல் விஷயம், எங்க டாட் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார். வாவ், கிரேட். எங்க அப்பாவும் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அப்படியா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் எதிர்த்தாங்க, அப்புறம் அட் டைம்ல எல்லாரும் ஓகே சொல்றாங்க. இந்த பெருசுங்களை நம்பவே முடியலப்பா. எப்படியோ நமக்கு நம்ம கல்யாணம் நடந்தா சரி. ஆமா, இன்னொரு குட் நியூஸ் நீ, அது என்னது? அதுவா, உனக்கு ஒரு நாத்தனார் இருக்கான்னு சொன்னேன்ல, அதான் என் தங்கச்சி. ஆமா, நீங்க கூட ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே. இனிமே தேட மாட்டோம், அவ கிடைச்சிட்டா. ஐயோ, எல்லாம் நல்லதும் ஒரே நேரத்துல நடக்குது பாத்தியா? இன்ஃபேக்ட் என் தங்கச்சி கிடைச்ச சந்தோஷத்துல தான் நம்ம மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாரு. நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு மட்டும் நம்ம ஓடி போயிருந்தா இந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்க முடியுமா? ஆமாண்டா, அன்னைக்கு நீ வராம போனது நல்லதா போச்சு. உண்மையிலே நான் தான் அதுக்காக உனக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். சொல்லு. என்ன? அதான் தேங்க்ஸ் சொல்றேன்னு சொன்னியே, சொல்லுடா. ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்ன எப்போது கோட்ல டவாலியா இருந்தியா? சரி சரி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வா நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நான் உனக்காக சுண்டல் வாங்கி வச்சிருக்கேன். பார்க் சுண்டல் சாப்பிடுவோம். ஏன் சித்ரா, பெண்ணை உதறும் போது பார்த்து உதறக்கூடாதா? பாரு, கையை முகத்துலலாம் இங்கு பட்டிருக்கு பாரு. இங்கு தானே பட்டுச்சு, என்னமோ கொதிக்கிற தண்ணி மேல ஊத்துன மாதிரி இப்படி எரிஞ்சு விழுறீங்க. எரிஞ்சு விழுறனா? நான் சாதாரணமா தானே கேட்டேன். நீ தான் தேவையில்லாம எரிஞ்சு விழுற. யாரு? நான் எரிஞ்சு விழுறேனா? ஒரு 2 சொட்டு இங்கு பட்டா உங்க உடம்பு என்ன குறைஞ்சா போயிட போகுது. அதிசயமால இருக்கு. நான் ஆணவக்காரின்னு நீ பேசுற அளவுக்கு வந்துட்டியா? ஆமா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்னை பார்த்தாலே உனக்கு வெறுப்பா இருக்கு. நான் உனக்கு அப்படி என்ன செஞ்சேன்? ஆமா, எனக்கு உங்களை கண்டாவே பிடிக்கல, வெறுப்பா இருக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திட்டு எரியுது. சித்ரா, என்ன ஆச்சு?
சித்ரா, நீ ஏன் உங்க மேல கோவத்தை காட்டுற? தப்புமா, தப்பு. நான் எதுவும் தப்பா சொல்லையே. அனாவசியமா ஏன் வெறுப்பு காட்டுற? பாவமா, அவங்களும் நம்மள மாதிரி அப்பா கிட்ட ஏமாத்து போய் தானே வந்திருக்காங்க. யாரு இவங்க ஏமாந்தவங்களா? ஆமா, அப்பாக்கு கல்யாணம் ஆன விஷயம், நம்ம 3 பேரும் இருக்கிற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்பாதான் ஏமாத்தி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நம்மளை பத்தின உண்மையான அப்பா மறைச்சிருக்கலாம், ஆனா அவர் வயசு மறைக்க முடியாதே. அதையும் தெரிஞ்சவங்க ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? பணத்துக்காக தானே. ஐயோ சித்ரா, அந்த மாதிரிலாம் பேசாதம்மா. இப்ப அவங்க நமக்கு அம்மா மாதிரிமா. நோ நோ, அம்மாவோட இடத்துல வேற யாராலையும் வர முடியாது. அதுவும் இந்த மாதிரி பொம்பளைனா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயோ சித்ரா, நான் சொல்றது அக்கா விடுங்க. அம்மா மேல உண்மையான பாசம் இருந்ததுன்னா என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அதுக்கு இல்லம்மா, நான் சொல்றத கேளு சித்ரா. இதெல்லாம் உன்னால எப்படிதான் பொறுத்துக்க முடியுது? கல்யாணங்கிற பேர்ல எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் நான் சகிச்சிட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய விஷயமா பாஸ்கர்? அதுக்கு இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியே பேசிட்டு இருக்க பொண்ணு உன்னால எப்படி சமாளிக்க முடியும்? உனக்கு அவரை பிடிக்கல, அந்த குழந்தைக்கு உன்னை பிடிக்கல, பிடிக்காத ஒரு இடத்துல உன்னால எப்படி வாழ முடியும்? நீ நினைக்கிற மாதிரி இல்ல பாஸ்கர். எனக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம், ஆனா இந்த 3 பசங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட மோசமான மனுஷனுக்கு இவ்ளோ நல்ல குழந்தைங்களான ஆச்சரியமா இருக்கு. 3 பேருமே அவங்க அம்மா மேல உயிரையே வச்சிருக்காங்க, தெய்வமா நினைச்சு கும்பிடுறாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு நான் போட்டியா வந்துட்டதா சித்ரா நினைக்கிறேன். அதனாலதான் என்ன அவளால ஏத்துக்க முடியல. ஆனா கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு என்ன முழுசா ஏத்துப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துப்பேன். எப்படியோ நீ சந்தோஷமா வாழணும், அதான் என்னோட ஆசை. சரி வித்யா, நான் வரேன். நோ காஞ்சனா, வாபஸ் வாங்குறதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏதோ பெரியவர் வந்து சொன்னாருங்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்கல்ல, அப்படிதானே? உங்களோட முடிவை நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. இங்க பாருங்க மரியா, அந்த மனுஷனுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு. என்னால தனியா நின்னு ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்ததே அவர் தானே. அவருக்கு நான் இந்த உதவி கூட செய்யலன்னா எப்படிங்க மரியா? அது மட்டும் இல்ல, நான் கொடுத்திருக்கிற இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடுங்கிற பயம்தான். அப்போ எங்க மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு? நோ நோ நோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எப்படி? அந்த கவிதா அந்த பெரியவரை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயம், அப்படித்தானே? சொல்லுங்க, ஏன் நாங்க சும்மா விட்டுருவோமா? புடிச்சு உள்ள தள்ளிட மாட்டோம். இங்க பாருங்க மரியா, நடந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறத விட நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்த முயற்சி எடுக்கலாம் இல்லையா? ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? காஞ்சனா, இப்பதானே தெரியுது. இத்தனை காலமா கவிதா அவளா ஜெயிச்சிட்டு இருக்கல, நீங்க அவளை ஜெயிக்க விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கீங்க. வாட் இஸ் திஸ் காஞ்சனா? உங்களோட பயம் தான் அவளோட பலமே. நோ 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 நோ, இது பயம் இல்ல. சாக்கடைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இறங்குறது தைரியமும் இல்ல, அதுல இருந்து விலகி போறது கோடத்தனமும் இல்ல. நம்மளால அப்புறப்படுத்த முடியாத அந்த அசிங்கத்தை பார்த்து விலகி போறதுதான் நல்லவங்களுக்கு அடையாளம். உங்க வாதத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் காஞ்சனா. ஏங்க, எல்லாருமே இப்படி பயந்து பயந்து ஒதுங்கி போக போக நீங்க சொல்ற அந்த அசிங்கம் தானே எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு. காஞ்சனா, கெட்டதை பொசுக்கி அழிச்சிடணுமே தவிர அதை பொறுத்துக்கிட்டு தான் வாழணும்னு எதுவும் இல்லையே. உங்களுக்கு வேணா மூக்க முடிட்டு காலம் பூரா இப்படியே வாழ்ந்துருவீங்கன்னு வைங்க. பிரச்சனை நான் வாழறத பத்தி இல்ல, ஒரு உயிரை பத்தி. அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட பயம். சோ நீங்க நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே, எனக்கு இதுல ஐம் சாரி காஞ்சனா, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஐ மீன் ஐ கான்ட் ஹெல்ப் இட். என்னால இதுல என்ன பண்ண முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு விஷயம், இனிமே காஞ்சனாவும் மரியா ஜோன்ஸும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கலாம். என்னை தேடி டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் வர வேண்டாம். என்ன?
என் மேல உள்ள அக்கறையிலையும் அன்புலையும் தான் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. என்னால எதை தவிர வேற எதுவும் பண்ண முடியல. என் சூழ்நிலை அப்படி. சூழ்நிலை அத காரணம் காட்டி தானே நம்மளாம் ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்கோம். என்ன காஞ்சனா, எங்க கடமையை செய்ய விடாம எவ்வளவு தொழிலதிபர்கள், எத்தனை அரசியல்வாதிகள், இதே மாதிரி எத்தனை பேர் எங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? இது வெளியில யாருக்காவது தெரியுமா? கேட்டா போலீஸ்காரங்க எதுவுமே செய்யறது இல்லைன்னு ஒரு பேர் மட்டும். காஞ்சனா, கவிதாவோட கிரைம் ஹிஸ்டரி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். தெரிஞ்சு என்னால ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? சொல்லுங்க. tell me, could I do something? என்னால முடியல. அப்படியே என்னால முடிஞ்சாலும் விட மாட்டேங்கிறீங்களே. அப்ப நாங்க இருந்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஃபைன், உங்களுக்கு பெரியவரோட உயிர் முக்கியம். அதுக்காக நியாயமே தோத்து போனாலும் பரவாயில்ல இல்ல? ஓகே, கேஸை வாபஸ் வாங்குறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் ரைட்டா மேடம், இது இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ்னு ஒரு கையெழுத்து வாங்கிக்கிட்டு அனுப்புங்க. போய் சைன் பண்ணுங்க. காஞ்சனா, வாபஸ் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும். ஓடி பணத்தை பேங்க்ல திருப்பி கட்டணுமே, என்ன பண்ண போறீங்க? தெரியல, பார்க்கலாம்.